தினமும் காலையில் 1 டீஸ்பூன் பூசணி விதைகள் சாப்பிடுவது அதிக பலனை அளிக்கும். இதன் உயர்ந்த ஊட்டச்சத்து மிக்க பண்புகள் சிறுநீரகம், சிறுநீர் பாதை பிரச்சனைகள், உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு மற்றும் ஒட்டுண்ணிகள் போன்ற பல பிரச்சனைகளுக்கு சிகிச்சையளிக்க உதவுகிறது. பூசணி விதைகள் ஆண்கள், பெண்கள் இருவருக்குமே இனப்பெருக்க ஆரோக்கியத்தை மேம்படுத்த செய்கின்றன. கருவுறுதலில் இதன் விளைவு குறிப்பிடத்தக்க அளவு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஆண்களின் டெஸ்டோஸ்டிரோன் அளவை ஊக்குவித்து விந்தணுக்களின் தரத்தை மேம்படுத்துவதாக நம்பப்படுகிறது. பூசணி விதைகள் தினமும் 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கொள்வதால் ஏற்படும் நன்மைகளை பற்றி பார்ப்போம் வாங்க. 1. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த. பூசணி விதைகளில் ஒலிக் அமிலம் போன்ற மோனோ அன்சாச்சுரேட்டட் கொழுப்பு அமிலங்கள் உள்ளது. இது LDL கொழுப்பை குறைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. HDL கொழுப்பை அதிகரிக்கிறது. மேலும் ஆரோக்கியமான லிப்பிட் அளவை பராமரிக்க உதவுகிறது. இவற்றில் நிறைவுற்ற கொழுப்பு குறைவாக உள்ளது. தாவர புரதம் நிறைந்துள்ளது. இதிலுள்ள மெக்னீசியம் இரத்த அழுத்த அளவை கட்டுப்படுத்துவதால் இதய கோளாறுகள் தடுக்கப்படுகிறது. 2. எலும்புகள் வலுவாக இருக்க. பூசணி விதைகளில் மெக்னீசியம் உள்ளது. எலும்புகளின் ஆரோக்கியத்துக்கு சிறந்த சத்தாக மெக்னீசியம் இதில் உள்ளது. மெக்னீசியம் குறைபாடு கொண்டவர்களுக்கு எலும்பு அடர்த்தி இழப்பு தொடர்பான ஆஸ்டியோபொரோசிஸ், எலும்பு அடர்த்தி குறைவு, எலும்பு முறிவு போன்றவை உண்டாகலாம். மெக்னீசியம் 60% எலும்புகளில் சேமிக்கப்படுகிறது. தினமும் 1 டீஸ்பூன் பூசணி விதைகள் சாப்பிடுவது உங்கள் எலும்பை உறுதியாக வைத்துக்கொள்ள உதவும். 3. நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதுகாக்க. பூசணி விதைகளில் இம்யூனோ மாடுலேட்டரி பண்புகள் உள்ளன. இது நோய் எதிர்ப்பு செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்தும். கூடுதலாக பூசணியில் இருக்கும் கொழுப்பு அமிலங்கள், பாலிபினால்கள் மற்றும் ஃப்ரீ டயபெட்டிக் நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுவதாக சொல்லப்படுகிறது. இதில் இருக்கும் வைட்டமின் C, A மற்றும் E நோய் எதிர்ப்பு அமைப்பு நோய் தொற்றுகளை எதிர்த்து போராட உதவுகிறது. இவை ஜலதோஷத்தை குறைக்கலாம். புரதம் மற்றும் மெக்னீசியம் ஆற்றல் மண்டலங்களை ஆதரிக்கலாம். நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வைத்திருக்க தினமும் 1 டீஸ்பூன் பூசணி விதைகளை சாப்பிடலாம். 4. செரிமானத்தை மேம்படுத்த. பூசணி விதைகள் நார்ச்சத்துக்கான சிறந்த மூலம். இது செரிமான ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது. உணவு நார்ச்சத்து குடல் நுண்ணுயிரிகளை பாதுகாக்கிறது. பெருங்குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. உண்ணும் உணவு செரிமானம் சீராவதால் குடல் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி கழிவுகளை வெளியேற்றுகிறது. செரிமானம் சீராவதால் மலச்சிக்கல் தடுக்கப்படுகிறது. தினமும் 1 டீஸ்பூன் பூசணி விதை சாப்பிடுவது மலச்சிக்கலை தடுக்க உதவும். 5. தினசரி தூக்கம் மேம்பட. பூசணி விதைகளில் அதிக அளவு டிரிப்டோபான் கொண்டுள்ளது. இது ஒரு அமினோ அமிலம். இந்த உணவுகள் தூக்கத்தின் தரத்தையும் மொத்த தூக்க நேரத்தையும் மேம்படுத்தும் என்கிறது ஆராய்ச்சி. இதில் உள்ள தாமிரம், துத்தநாகம் மற்றும் செலினியம் போன்றவை தூக்கத்தின் தரத்தை உயர்த்துகிறது. தூக்கத்தை பாதிக்கும் கவலை உணர்ச்சியை இதில் உள்ள மெக்னீசியம் குறைக்க உதவுகிறது. தூக்கத்தில் பிரச்சனை என்பவர்கள் தினமும் 1 டீஸ்பூன் இதை சாப்பிடலாம். 6. விந்தணுக்களின் தரத்தை பலப்படுத்த. பூசணி விதைகளில் துத்தநாகம் உள்ளது. ஹார்மோன்களை சமநிலைப்படுத்த இவை உதவுகிறது. ஆண்களின் டெஸ்டோஸ்டிரோன் எனும் ஹார்மோன் புரோஸ்டேட் மற்றும் பாலியல் செயல்பாடுகளுக்கு நன்மை பயக்கும். துத்தநாக குறைபாடு இருப்பவர்களுக்கு விந்தணு அசாதாரணங்கள் மற்றும் குறைந்த டெஸ்டோஸ்டிரோன் அளவுகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது. விந்தணுக்களின் ஆரோக்கியத்துக்கு பூசணி விதை உதவும் என்பது விலங்குகளில் கண்டறியப்பட்டுள்ளது. அதே நேரம் துத்தநாகம் விந்தணுக்களின் தரத்துக்கு நன்மை பயக்கும் என்பதால் இவை நிறைந்த பூசணி விதைகளை தினசரி 1 டீஸ்பூன் சேர்த்து வரலாம். 7. பெண்கள் கர்ப்ப காலத்தில் பூசணி விதைகள் சாப்பிடலாமா? பூசணி விதைகளில் நல்ல அளவு துத்தநாகம் உள்ளது. இது கர்ப்பத்துக்கு நல்லது. துத்தநாகம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதால் குழந்தையின் ஆரோக்கியத்தை உறுதி செய்கிறது. இதிலுள்ள ஃபோலேட் கருவின் வளர்ச்சிக்கு முக்கியமானது. கர்ப்பிணி பெண்கள் பூசணி விதைகள் போன்ற துத்தநாக விதைகள் நிறைந்த உணவுகள் நன்மை பயக்கும். பெண்கள் மாதவிடாய் நிற்கும் காலத்துக்கு முன்பே இதை எடுப்பதன் மூலம் எலும்பு அடர்த்தி இழப்பான ஆஸ்டியோபொரோசிஸ் தடுக்கலாம். 8. புற்றுநோய் அபாயத்தை குறைக்க. பூசணி விதைகளின் பாலிபினால்கள் மற்றும் பிற சேர்மங்கள் புரோஸ்டேட் புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கும் என்று ஆராய்ச்சி ஒன்று கண்டறிந்துள்ளது. ஆய்வில் பூசணி விதை சாறுகள் புரோஸ்டேட் புற்றுநோய் செல்கள் மீது தாக்கத்தை மதிப்பீடு செய்தது. இந்த சாறுகள் புற்றுநோய் செல்கள் எண்ணிக்கையை அதிகரிப்பதை தடுத்தது. மற்றொரு ஆய்வில் மார்பக புற்றுநோய் அபாயத்தை இது குறைத்தது கண்டறியப்பட்டது. 9. நீரிழிவு அபாயத்தை குறைக்க. பூசணி விதைகளில் இரத்த சர்க்கரை குறைவு பண்புகள் உள்ளன. இது இரத்த சர்க்கரை அளவை பராமரிக்க உதவுகிறது. இதனால் நீரிழிவு நோய் நிர்வகிக்கவும் அதை தடுப்பதற்கும் இவை முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஆய்வு ஒன்றில் பங்கேற்பாளர்கள் 65 கிராம் பூசணி விதைகளை சாப்பிட்டவர்கள் விதைகளை உட்கொள்ளாதவர்களுடன் ஒப்பிடும்போது இரத்த சர்க்கரை அளவை கணிசமாக குறைத்தனர். நீரிழிவு குடும்ப வரலாறு கொண்டிருந்தவர்கள் பூசணி விதையை சாப்பிடுவதன் மூலம் அபாயத்தை தடுக்கலாம்.
10. சருமம் மற்றும் கூந்தலுக்கு நன்மை செய்ய. பூசணி விதையை எடுத்துக்கொள்வது சருமம் மற்றும் கூந்தல் இரண்டின் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். இது கூந்தலை பளபளப்பாகவும் மென்மையாகவும் வைத்திருக்க உதவுகிறது. சருமத்தை மென்மையாக வைக்கிறது. இளவயதில் முதுமை சருமம் என்பதை தடுத்து சரும சுருக்கத்தை குறைக்கிறது. இதன் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் காரணமாக இது முகப்பரு மற்றும் தோல் நோய் தொற்றுகளை தடுக்க உதவுகிறது. தினமும் 1 டீஸ்பூன் பூசணி விதை சாப்பிடுவது சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. 11. இதய ஆரோக்கியம். அதிக மெக்னீசியம் உள்ளடக்கம் இரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்துவதன் மூலம் இதய ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறது மற்றும் இருதய நோய்கள் மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை குறைக்கிறது. 12. அழற்சி எதிர்ப்பு. பூசணி விதையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அழற்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளன. இது உடலில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கும். 13. மனநிலை ஒழுங்குமுறை. பல நன்மைகளை தவிர பூசணிக்காயில் டிரிப்டோபான் என்ற அமினோ அமிலம் இருப்பதால் மனநிலையை ஒழுங்குபடுத்துவதில் உதவியை நாடுகிறது. இது உடல் செரோட்டோனினாக மாற்றுகிறது. இது மனநிலையை ஒழுங்குபடுத்துகிறது மற்றும் மன அழுத்தத்தை நிர்வகிக்க உதவுகிறது. 14. உடல் எடை குறைக்கிறது. பூசணிக்காய் விதைகளை நம் உணவில் கலந்து சாப்பிடும் பொழுது பூசணிக்காய் விதைகளில் உள்ள ஒரு காரணியானது நமது பசியின்மையை குறைத்து வயிறு நிறைந்தது போல் ஒரு உணர்வை உண்டு பண்ணுகிறது. எனவே தேவையில்லாத நேரங்களில் உணவு அருந்துவதை நாம் தவிர்க்கிறோம். இதனால் உடல் எடை குறைப்பதற்கு பெரிதும் உதவி செய்கிறது. மேலும் செரிமான கோளாறுகளையும் சரி செய்கிறது. பூசணி விதையில் அடங்கியுள்ள ஊட்டச்சத்துக்கள். 100 கிராம் பூசணி விதையில் 559 கலோரி அளவு கொண்டுள்ளன. ஆரோக்கியமான கொழுப்பு. பாலி அன்சாச்சுரேட்டட் கொழுப்பு, மோனோ அன்சாச்சுரேட்டட் கொழுப்பு, புரதம் 30 கிராம். வைட்டமின் பி குழுமம். அத்தியாவசிய தாதுக்கள் காப்பர், மாங்கனீசு, பொட்டாசியம், வைட்டமின் B6, ஃபோலேட்ஸ். நுண்ணிய ஊட்டச்சத்துக்கள் வைட்டமின் சி, இ, கே. கனிமங்கள் இரும்பு, மெக்னீசியம், மாங்கனீசு, பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், துத்தநாகம், செலினியம் போன்றவை அடங்கியுள்ளன. பூசணி விதைகளை எப்படி சாப்பிடுவது? பூசணி விதைகளை சமைத்தால் அதன் ஊட்டச்சத்துக்கள் இழக்கப்படலாம். கூடுதலாக அதில் உப்பு சேர்க்கும் போது அவை ஆரோக்கியமற்ற உணவாக மாறலாம். அதனால் இதை அப்படியே சாப்பிடுவதுதான் சிறந்த வழி. இதை ஸ்மூத்தியில் சேர்த்து சாப்பிடலாம். ஓட்ஸ் போன்றவற்றில் கலந்து எடுக்கலாம். எதுவுமே இல்லாமல் வெறுமனே மென்று சாப்பிடலாம். நாள் ஒன்றுக்கு 1 அவுன்ஸ் அளவுக்கு மேல் எடுக்கக்கூடாது. இறுதியாக பூசணி விதைகள் ஆரோக்கியமானவை. இது கூந்தல், சருமம், செரிமானம், இதய ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு அமைப்பு, எலும்பு உறுதி என பல அற்புத நன்மைகளை அளிக்கிறது. கொட்டை லேசான கசப்பு சுவை என்பதால் பொடியாக்கி அல்லது வறுத்தும் சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.